நம்ம வாய்ஸ் ஆஃப் தமிழ் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும். அந்த ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் எப்பப்போலாம் ஒரு புது வீடியோ போடுறேனோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாய்ஸ் ஆஃப் தமிழ் சேனலுக்கு வந்ததற்கு நன்றி. இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டையே ஒருத்தர் வாங்கிடுவேன்னு சொல்லியிருக்காரு. அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் யார் அப்படிங்கிறத அவரோட கம்பெனி மூலமாக சொன்னால் உங்களுக்கு ரொம்பவே புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, அந்த கம்பெனியோட தலைவர் தான் ஆனந்த் மஹிந்திரா அப்படிங்கிறவர். இவர் எப்போவுமே ட்விட்டரில் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கிறவர். இந்தியாவில் நிறைய பெரிய நிறுவனங்களோட தலைவர்கள் பொதுவாக சமூக வலைத்தளங்களில் இருக்க மாட்டாங்க. ஆனால் ஆனந்த் மஹிந்திரா இந்த தலைமுறை இளைஞர்கள் போல் எப்போவுமே ட்விட்டரில் இருக்கார். அதே மாதிரி ட்விட்டரில் தினசரி செய்திகளுக்கு கருத்தும் தெரிவிச்சுக்கிட்டு வராரு. நிறைய பேருக்கு உதவியும் செஞ்சுட்டு வராரு. ஆனால் இந்த தடவை இவர் தமிழ்நாட்டை பற்றி பேசியிருக்காரு. அப்படி என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினியோட அரசியல் பிரவேசம் இது இவரோட பேச்சுக்கு ஒரு அடித்தளமாக இருந்திருக்கு. ரஜினியோட அரசியல் பிரவேசமா அது என்ன அப்படின்னு கேட்டால், டிசம்பர் 31 2017 வருஷத்தில் நடிகர் ரஜினிகாந்த் தன்னோட அரசியல் வருகை குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இந்த அறிவிப்பு வெளியானதிலிருந்து இந்தியா முழுவதுமே ரஜினிகாந்தை பற்றி பேசாத ஒரு சோசியல் மீடியா எதுவுமே கிடையாதுன்னு சொல்லலாம். இந்தியா ஃபுல்லாக இதை பற்றி அதிகமாக பேச ஆரம்பித்தாங்க. ட்விட்டரில் நிறைய பேர் இதை பற்றி கருத்துக்களும் தெரிவிச்சுக்கிட்டு வந்தாங்க. ஆன்மீக அரசியல் பற்றியும் இதில் பேசியிருக்காங்க. ஆனால் இது சமூக வலைதளங்களில் மட்டும்தான் பேசப்பட்டுச்சு. அதே மாதிரி ரஜினிகாந்த் பொலிட்டிக்கல் என்ட்ரி அப்படிங்கிற இந்த ஹேஷ்டேக் ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு அந்த டைமில். இந்த ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்த இந்த டைமில் ஆனந்த் மஹிந்திரா எப்போவுமே மற்ற செய்திகளுக்கு கருத்து தெரிவிக்கிற ஒரு ஆளாக இருந்தனால இவர் ரஜினியோட இந்த அரசியல் வருகைக்கும் ஒரு கருத்து தெரிவித்தார். அந்த கருத்து என்னென்னா, தமிழ்நாடு மட்டும் ஒரு பங்காக இருந்தால் அதை நான் இப்போயே வாங்கிட்டு ரொம்ப காலத்துக்கு அதை நான் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது தமிழ்நாடு ஒரு ஷேராக இருந்தால் அந்த ஷேரை நான் இப்போயே வாங்கி ரொம்ப நாளைக்கு நான் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ரீட்வீட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். சில பேர் அதை சிரிப்பு பங்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆனந்த் மஹிந்திராவோட ட்வீட்டுக்கு பதில் சொன்ன சில பேர், தமிழ்நாடு பங்காக இருந்தால் ரஜினி அதில் ஒரு சிரிப்பு பங்காக இருப்பார் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே ரஜினிக்கு ஆதரவாக மாற்று அரசியலுக்கு தமிழ்நாட்டு மக்கள் பழகிட்டாங்க அப்படின்னு சிலர் சொல்லியிருக்காங்க. சில பேர் இது மூலமாக அதாவது மஹிந்திரா சொல்கிறது மூலமாக அதை ஆதரித்து நிலையான அரசு கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த நியூஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரஜினி அரசியலுக்கு வர்றது சரியா தவறா, அரசியலுக்கு வர ஒரு நடிகரை அரசியலுக்கு கொண்டு வர்றது சரியா தவறா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியணும் அப்படின்னா, அதாவது இந்த தகவல் உங்களோட நண்பர்களுக்கும் போய் சேரணும்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸ்டே டியூன்ட்.